ஆனால் நான் கேட்குறேன், நிக்கிதா என்ன ஆனார்? எந்த அமைச்சர் வீட்டில் தங்கி இருக்கார், ஒளிஞ்சுட்டு இருக்கார்? அஜித் குமாரை அடிச்சு கொன்ன கொலகார சர்க்கார் சார் இது. அது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும்? கொலைஞர்களின் அரசு, கலைஞர் அரசு இல்லை. இந்த அரசாங்கம் சொல்றேன்னா 26 மே மாதம் 31 இவங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லை. டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் தமிழகம் முழுவதும் இந்த 4 ஆண்டு 2 மாதத்தில் 6700 கொலைகள். இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து, அழிவு. அதனால் இந்த அழிவு சக்தி திமுகவை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். இந்த அரசாங்கம் சொல்கிறேன்னா 26 மே மாதம் 31 இவங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லை. டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்பி எண்ணுவான் 26 மேக்கு அப்புறம். அதனால் அதிகமாக இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் கேட்குறேன், நிக்கிதா என்ன ஆனார்? ஏன்னா அஜித் குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினரே அடித்து கொன்ற கொடூரமான செயலுக்கு காரணம் எது? மூல்யம் நிக்கிதாவின் பொய் புகார். பேரிஷி எந்த அமைச்சர் வீட்டில் தங்கி இருக்கார், ஒளிஞ்சுட்டு இருக்கார்? இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்கு? ஏன் இன்னும் நிக்கிதாவை கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறேன்னா நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி. இது எப்படி ஆன்மீக அரசு? ஆன்மீக விரோத அரசு, கொடுங்கோன்மை அரசு, தமிழின துரோகிகளின் அரசு. அஜித் குமாரை அடித்து கொன்ன கொலகார சர்க்கார் சார் இது. அது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும்? கொலைஞர்களின் அரசு, கலைஞர் அரசு இல்லை, கொலைஞர் அரசு இல்லை. மற்ற மாவட்டம்லாம் கொலை நடக்கலையா? தமிழகம் முழுவதும் இந்த 4 ஆண்டு 2 மாதத்தில் 6700 கொலைகள் நடந்திருக்கு. நாட் 1 or 2, 6700 கொலைகள். அது தவிர 25 கஸ்டோடியல் டெத்து, காவல் இதில் நடந்தது, போலீஸ் பாதுகாப்பில் நடந்த கொலை 25 தனி, 6700. எந்த ஒரு மனிதாபிமான உணர்வு இருக்கின்ற குடிமகனும் இந்த கொலைகார தீய அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமாக இந்த உலகத்திலே ஸ்டாலின் சர்க்கார் போல ஒரு கேவலமான மக்கள் விரோத சர்க்கார், செயல்படாத சர்க்கார். He has got neither control on his ministry, nor on his government, nor on his family. தன்னோட துறை மீது, அரசு மீது, குடும்பத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முதலமைச்சர்